அண்ணே, இப்ப நம்ம ஊர்ல வந்து அந்த காலத்துல பொங்கல் வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் மாடுகள களத்துல அவுத்துடுவாங்க. ஆனா ஆமா, இன்னைக்கு உள்ள கண்டிப்பா. சூழ்நிலைக்கு நியூ இயர் பிறந்தாவே பாத்தீங்கன்னா, மஞ்சட் வந்து முன்னாடியே வச்சுடுறாங்க. இது என்ன ரீசன்? நம்ம காலப்போக்குல நம்ம வந்து வரலாறு கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருதே. இது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? முன்னாடி அந்த காலத்துல நம்ம பொங்கலை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு முறைப்படி நம்ம மாட வைப்போம். இப்போ வர்ற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, அது நியூ இயர் பிறந்தாவே மஞ்சட்டு அப்படிங்கிற மாதிரி இது வந்துட்டாங்க. அது நம்ம இது கிடையாது, மரபு கிடையாது. நம்ம பொங்கல் வச்சு மாடை ஊத்து விட்றதான் நம்மளோட மரபு. அனைவரும் மாடை நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகையால் முதல்ல பொங்கல் வைத்து தான் நம்ம முறைப்படி பழங்காலத்து முறையில் செஞ்சால் ஜல்லிக்கட்டு கொண்டு நம்ம களத்தில் அவுத்து விடணும். அதாவது பாட்டை மூட்டை பரம்பரை காலத்துல இருந்து வீட்டு பொங்கல் வச்சு முடிச்ச உடனே தான் மாடுகளை மஞ்சள் வெட்டுக்கு கூட்டு போவாங்க. ஆனா இந்த பழைய நிலைமைக்கு பழைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, பொங்கலை வச்சு பொங்கல் இது பண்ண வரக்கு களத்துக்கு கூட்டு போய் மாடை ஊத்துறதே வழக்கம். இப்போ உள்ள சூழ்நிலையெல்லாம் இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, மஞ்சள் வர்றதுக்கு முன்னாடியே, பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இஷ்டத்துக்கு மஞ்சள் விடுறாங்க. வீட்டுல பொங்கல் வச்சதுக்கு அதுக்கப்புறம் மாடுகளை கொண்டு போய் களத்துல அவுத்து விடுங்க. அதுதான் நம்ம தமிழர்களோட பாரம்பரிய பண்பாடு. அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இன்னைக்குள்ள இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இப்போ இளைஞர்கள்லாம் அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி பண்றாங்க. அதை இளைஞர்கள் ஒரு நல்ல விதமா முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ, வழிமுறை பண்ணாங்களோ அதை மாதிரி செஞ்சு அது ஒரு வீர விளையாட்டு மாதிரி எடுத்துக்காட்டா செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய பாரம்பரியம் அழிஞ்சுக்கிட்டு வர்றதுனால அதை திருப்பி நம்ம கொண்டு வரணும்னா அது இளைஞர்கள் கையிலே இருக்கு. பாரம்பரியமாக நம் தை மஞ்சள் முதல் நாள் வீட்டு பொங்கல் வைத்து மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து தான் இந்த ஊரில் மஞ்சள் விரட்டு விரட்டப்படுகிறது. ஆனா இப்ப உள்ள இளைஞர்கள் வெளியில மஞ்சள் விரட்டு வெளியூருக்கு கொண்டு வர்றாங்க. அது பாரம்பரியத்துக்கு நல்லதல்ல. எல்லாம் அதுபோக வீர விளையாட்டுங்கிறது நல்லா ஓடி ஆடி உழைச்சு மஞ்சள் விரட்டணும். எல்லாம் பைக்ல போய் இது பண்றாங்க. அந்த ஒரு கலாச்சாரத்தை நீக்கினா நல்லது. ஒரு வீர விளையாட்டை கொண்டு வாங்க. இளைஞர்களுக்கு இதை நான் கடைசி விருப்பமா கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்துல மஞ்சட்டு டைமிங் கூட வரும். ரெண்டாவது நமக்கு ஜவுளியே 3 மணிக்கு தான் மாடை வைப்பாங்க, தொழு மாடுகள்லாம். இப்போ மொத்தத்திலே மஞ்சட்டு 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருது. அது ஒரு ரீசன். இப்போ வர்ற இளைஞர்கள் முன்கூட்டியே இது பண்ணிடணும், நியூ இயர் பிறந்தோடனே மஞ்சட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. இது சரியா? முன்கூட்டியே நடத்துறது சரியா? இது தவறான ஒரு இது, என்னோட கருத்து கணிப்பு. இது நம்ம அந்த காலத்தை பின்பற்றி தான் வரணும். எல்லாமே நம்ம முறைப்படி இது ஒன்றா தான் அது கொஞ்சம் நல்லா வரும். நம்ம ஜல்லிக்கட்டை போராடி மீட்டெடுத்ததுக்கு அது ஒரு பலனா இருக்கும், என்னோட கருத்து. பொங்கல் முதல் வீட்டு பொங்கல் வைத்து மறுநாள் திருப்பி நம்ம அவங்கவுங்க கிராமத்தில் இருக்க தொழுவுகளில் கொண்டு மாடுகளை அடைத்து அதில் பொங்கல் வச்சு அன்றைக்கு கிராமத்தில் இருக்க மஞ்சு விரட்டு விழாவை முடித்துட்டு அதுக்கப்புறமா தான் சுற்று வட்டாரம் நடக்கிற மாபெரும் பெரிய பெரிய மஞ்சு விரட்டைகளை கொண்டு நம்ம காலையில் அவுத்து வெற்றி பெற செஞ்சு வீடு ஏறி திருப்பி